ஏய் ஏய் இப்படின்னு அவர் நாக்கை மடித்தது அவமரியாதைக்காக இல்லை. அவர் நாக்கை மடித்தார் என்றால் அநியாயத்தை எதிர்ப்பதற்காகவும், அவர் வேட்டியை மடித்து கட்டினார் என்றார் களத்தில் இறங்கி மக்களுக்கு உழைக்கவும். அவர் மரியாதை கெட்ட மனுஷன் இல்லை, அவர் மனித பண்பு உடைய மனிதர். அப்படி அந்த கோபத்திலையும் அந்த எதிர்ப்புலையும் அவர் நாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு துடித்து கொண்டிருந்தவர். மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் சக்திங்கிற இந்த சேனல் உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல செய்திகளையும் கொண்டு வரும் சேனல். மக்கள் சக்தி என்பது ஒரு அருமையான தமிழ் சேனல். வாங்க போய் பார்ப்போம். மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, ஒரு வருத்தமான செய்தி. காலையில் எழுந்த உடனே பார்த்த உடனே மணி 9 மணி போல அளவு ஒரு வருத்தமான செய்தி வந்தது. நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவு அப்படின்னோடனே மனசு ரொம்ப வலிச்சுது. ஏன்னா ஒரு நல்லவங்க போனால் தான் நமக்கு மனசு வலிக்கும். அது யாராக இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் இருந்தாலும் சரி, நம்மளுடைய நடிகர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்லவர்கள்னா தான் நமக்கு மனசு அவர்கள் மறைவில் வலிக்கும். அது மாதிரி இவரோட இதில் மறைவில் வலிச்சது. இவரை பற்றி கொஞ்சம் இந்நாளில் நம்ம இந்த மக்கள் சக்தி சேனலில் சொல்கிறது அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன். 1978 அவர் நடிக்க வந்திருக்கார். அவர் விழுப்புரம் பக்கத்தில், அருப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஒரு சிற்றூரில், ஒரு கிராமத்தில் பிறந்தவர். அப்புறம் மதுரை பக்கம் வந்துட்டார் அவர். 1978 நடிக்க வந்திருக்கார். அவருக்கு படிப்பு வேண்டான்ட்டு, பிடிக்கலன்ட்டு அவர் அப்பா செஞ்ச அரிசி ஆலையில் வேலை செஞ்சுருக்கார். அப்புறம் அவருக்கு சினிமா மோகத்தில் சினிமா நடிக்கணுன்ட்டு வந்ததில் 1978ஆம் ஆண்டு அந்த டைம்லாம் பெருசாக கமலுக்கு ரஜினி இருந்து ரொம்ப பீக்காக இருந்த பீரியடில் இவர் அதை இவருக்குன்னு ஒரு பேரை திரையுலகத்தில் நிலைநாட்டியிருக்கார். நிறைய படங்கள் நடிச்சிருக்கார். அவரோட 100வது படம் தான் கேப்டன் பிரபாகரன். அதுலேருந்து அவருக்கு கேப்டன்கிற பேர் வந்துருச்சு. 2019 போலையோ இந்த கேப்டன் டிவி அவருக்கு பரிசளிப்பாக நாங்கள் ஆரம்பித்து உள்ளோன்னு அவர் குடும்பத்தினர் சொன்னாங்க. நல்ல படங்கள்லாம் நல்ல அப்படி ஒரு தேசியவாதி, ஒரு வீரம், ஒரு ஏழைகளுக்கு உதவுறது, அநியாயத்தை தடுத்து கேட்கறது, இது மாதிரிலாம் நடித்தார். ஆனால் அவர் உண்மையாலேயுமே அப்படி இருந்தாருங்கிறதுக்கு அப்புறம் அவர் அரசியலில் ஊர்ந்து வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர்களுடைய விஜயகாந்த் அவரோட ரசிகர்கள் சில பேர் நின்று சுயேட்சையாக நின்று ஜெயிச்சு வந்ததை பார்த்துட்டு அவர் தானும் அரசியலில் வரத்துக்கு முயற்சி செஞ்சுருக்கார், வந்திருக்கார். வர முயற்சி செஞ்சு பல நல உதவி திட்டங்கள் அவர் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது அது என்ன, தையல் மிஷின் கொடுக்கறது, பல விஷயங்கள் பெண்களுக்கு பண்ணுறது எல்லாமே. அந்த ஒரு மண்டபம், அங்கே வடபழனி போகிற ரோடு கிட்ட ஒரு மண்டபம் கட்டி அதில் அவர் நிறைய பல நற்செயல்கள் நல்லா செஞ்சிருந்தார். அப்புறம் கூட அந்த கட்சி பிரச்சனைனால அந்த மண்டபத்தை இடிக்கணுங்கிற மாதிரி, அந்த ரோடு போடுறதுக்கு மண்டபத்தை இடிக்கணுங்கிற மாதிரி வந்தோடனே அவருக்கும் கலைஞருக்கும் பெரிய கொஞ்சம் போராட்டமாக இருந்தது. ஆனால் 2 பெரும் தலைவர்கள்ட்ட அவர் பயங்கரமாக போராடி தான் வந்திருக்காங்க. அவர் இருந்த பீரியடில் 2 பெரும் தலைவரோட போராடி இருக்காரு. கலைஞர், ஜெயலலிதா. நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன். எனக்கு அவர் நலத்திட்டம் சொன்னது, நான் வந்தேன்னா உங்கள் கேஸ் வரா மாதிரி வீட்டுக்கு உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வரா மாதிரி வீட்டுக்கு உங்களுக்கு ரேஷன் வரும்னு புதுசாக சொன்னது அவர் தான். அருமை. ஆனால் இன்னும் அவங்க செயல்படுத்தலை. அவரை வர விட்டு பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம மக்களுக்கு தான் புத்தி பெசகுமே. 150 படம் கிட்ட அவர் நடிச்சிருக்கார். அதுதான்
90ல் வந்து அவருக்கு திருமணம். அவங்க அவங்க உறவினர் பெண்ணே பிரேமலதான்னு சொல்லுவாங்க. 2 பசங்க இருக்காங்க. அவர் கூட சொல்லுவாரு, "எனக்கு வீட்ல 2 சிங்கம் இருக்குடா" அப்படிம்பாரு. 2 பசங்க. நல்லா அவங்களும் நல்ல இதெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. இவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து 2006லேருந்து 2016 வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினரா இருந்தார். அதான் நான் சொன்ன மாதிரி அ ர ரசிக மன்ற ரசிகர்கள் சுயேட்சையா நின்று வெற்றி பெற்றதுனால, இவரும் வந்து தேர்தல்ல நின்னு 2006லேருந்து 2016 சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கார். அப்புறம் 2011லேருந்து 2016 எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்கார். அடேங்கப்பா! அவர சும்மா சொல்ல முடியாது. அப்படி சூப்பரா நல்லா வந்தார். அவரோட இயற்பெயர் காஜா விஜயராஜா. அத தான் அவரு விஜயகாந்த்ன்னு மாத்தின்னு இருக்கார். பல படங்கள்ல நல்லா நடிச்சிருக்கார். அவரே சொல்லியிருக்கார், தன்னோட வந்து பல ஆரம்ப காலத்துல பல நடிகைகள் நடிக்க கொஞ்சம் விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்களாம். ஆனா, அதே நடிகைகள் பல படங்கள் இவர் வெற்றி பெற்ற உடனே நடிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சாங்களாம். எப்படி பார்த்தீங்களா? அப்படி அவர் உழைப்பு, உழைப்பு, உழைப்பிலேயே வந்திருக்காரு. 150 படத்துல நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச சில படத்த இங்க சொல்றேன் பாருங்களேன். தமிழன் என்று சொல், மரியாதை, அரசாங்கம், சபரி, பேரரசு, மாயாவி, எங்கள் அண்ணா, சொக்கத்தங்கம், ராஜ்யம், வானத்தைப் போல, வல்லரசு, பெரியண்ணா, ரமணா, தேவன், வாஞ்சிநாதன், தவசி, இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இதுல ஒரு 10 படம் சொன்னேன். அதுல எனக்கு பிடிச்ச படம்னாக்க இந்த ரமணா டாப்பா நடிச்சிருப்பாரு. ரமணா பெரியண்ணா, வானத்தை போல, பேரரசு, சபரி, தவசி, வாஞ்சிநாதன் இதெல்லாம் புகழ்பெற்ற படமா நல்ல ஓடின படமா இருக்குது. எனக்கு பிடிச்சது ரொம்ப எனக்குன்னு இல்லை அனைவருக்கும் பிடிச்சது ரமணா. நல்ல நடிகருங்க, நல்ல நடிகர், நல்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தார். பாவம் பல சூழ்ச்சிகளில் மாட்டிண்டு பல பிரச்சனைகளில் மாட்டி உடல்நிலை சரியில்லாமல் இப்போ வந்து மரணம் அடைந்து விட்டார். இதே 20 நாளுக்கு முன்னாடி மக்கள்லாம் அவர் நிறைய யூடியூப்லலாம் அவர் மரணம் அடைந்து விட்டாருங்கிற செய்தி போட்டதில் அவங்க மனைவி பிரேமலதா ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. ஏங்க இப்படி பொய் செய்தியை கலப்புறீங்கன்னு. பொய் செய்தி கலப்பினதுனால பிரபஞ்சம் அதை ஏற்றுட்டு அதை உண்மையாக்கிச்சா? இந்த யூடியூபர்ஸு இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது போங்க, அவ்வளோதான். அவருடைய காலம் இருந்து கஷ்டப்படுறதுக்கு இறந்து நிம்மதியாக ஆசீர்வாதம் வழங்குவதே நல்லதுன்னு எனக்கு. ஏன்னா அவர் உடல்நிலை பார்க்க பார்க்க அந்த மேடையிலெல்லாம் வந்து உட்கார வைக்கும்போது மனசு வலிக்கும். நமக்கு ஏன் வலிக்கும்? அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்ததுனால தான் நமக்கு பார்க்க வலிக்கிறது. அதே மாதிரி அவர் வந்து நல்ல எல்லாத்தையும் எதிர்த்து கேட்பார், நல்லா கேட்பார். சட்டமன்றத்திலேயே அந்த இதில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்படின்னு நாக்கம் அடிச்சுட்டார் அப்படின்னா நாக்கம் அடிச்சா தப்பு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு தப்பு அவர் அப்படி எதிர்த்து கேட்கிறார். அவ்வளவு இன்னசென்ட் அவர் இருந்தாலும் அந்த எதிர்குணமும் இருக்கு. அப்படின்னு இருக்காரு. அது உடனே இவங்கெல்லாம் பத்திரிகையெல்லாம் திரிச்சு விட்டு அவங்க அப்படியே முதலமைச்சரையே அப்படி காட்டிட்டாரு அப்படி இப்படின்லாம் சொல்லி, ஆனால் அவர் சொன்னாராம், நான் ஏன் அந்த அம்மாவை போய் அப்படி சொல்ல போகிறேன், இந்த பசங்கள்லாம் என்னை வந்து வெறுப்பேற்றினாயா, அவங்கள பார்த்து பண்ணதை நான் அந்த அம்மாவை பார்த்து பண்ணேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க பெரிய தலைவி அப்படின்னு அவ்வளவு மரியாதையாக பேசியிருக்காரு அவர். ஒரு நல்லவனை அரசியலில் வர விடாம அவர் நிச்சயம் இப்போ போன எலெக்ஷனில் வந்திருந்தா அவர் தான் அங்கே சீஃப் மினிஸ்டராக வர சான்ஸ் இருந்திருக்கும். என்னவோ அவருக்கு நேரம் எதிர்கட்சி தலைவரோட அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. இருந்தாலும் அவர் கட்சியை வரத்துக்கு நம்ம அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் இருந்த கட்சியை அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனையாவது நம்ம தலைவராக வர விடாமல் பண்ணிட்டோம். அந்த நல்ல கட்சியாவது அவர்கள் வளர்த்து வந்தார்கள்னா அவர்களுக்கு நாம் ஆதரிப்போம். அந்த நல்ல மனுஷனுக்கு நம்ம கொடுக்குற இது வந்து பதில் தேங்க்ஸ் வந்து அவர் கட்சி அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம ஆதரிக்கிறது தான். வேற அவரை வந்து ஒரு காமெடியாக காட்டி விட்டு அவர் ஒரு அரசியலில் வந்தாருன்னொடனே அவரை காமெடியாக இந்த பத்திரிகையாளர்லாம் என்ன தூ தூ அப்படின்னு ஒன்று தூ அப்படின்னு சொன்னதை வந்து அதை பெருசாக காட்டி விட்டு
அவங்கெல்லாம் அவரை கேவலப்படுத்தினாங்க. இருந்தாலும் அந்த மனுஷன் இரும்பு மனிதன் தான். கருப்பு மனிதன், இரும்பு மனிதன். எவ்வளோ ஒரு நல்ல ஒழுக்கமான மனுஷன், நல்லடத்தைக்காரருங்கிறதுக்கு சிவகுமார் அவரோட பையன் சூர்யா ஜோதிகா கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடாதப்பா, இவரே சொல்லிட்டாராம் விஜயகாந்த், என்னை கூப்பிடாதப்பா நீ அப்படின்ட்டு. ஏன்னாக்க ஒரு சங்கடம் உனக்கு ஆகும். ஏன்னா 2 தலைவர்களுக்கு நடுவில் நான் இப்போ வளர்ந்துட்டு வரேன், ஒரு நிலையாக வளர்ந்துட்டு வரேன். இந்த 2 தலைவர்களும் உன்னோட பசங்க கல்யாணத்துக்கு வராங்க. அதில் இருக்கும்போது நான் வந்தேன்னா அங்கே ஒரு பிரச்சனை தான் வரும். அதனால் என்னை கூப்பிடாதப்பா, நான் வரலப்பா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை அவர் நேரவே கொடுத்தாராம். அது நல்ல மனுஷங்க. அவர் மனசில் உள்ளதை அப்படியே சொல்கிறவராக தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு யாரையும் கேவலப்படுத்துறதில்ல, எந்த மதத்தையும் கேவலப்படுத்துறதில்ல. இன்ஃபேக்ட் அவரோட நண்பரே ஒரு முஸ்லீம் மதத்துக்காரர், நல்ல தெய்வ பக்தி உடையவர். எப்பவும் நெற்றியில் ஒரு திருநீர் இருக்கும் அவருக்கு. அவரை கண்டபடி சொன்ன ஒரு நடிகன் பாருங்க, வாழ்நாளில் 10 வருஷம் நடிக்க வர முடியாமல் அவதிப்பட்டான். அவரை கண்டபடி என்னவோ 1 ரவுண்ட் அடிப்பார், 2 ரவுண்ட் அடிப்பார். இவங்கெல்லாம் என்னவோ குடிக்காத மாதிரியே ஒரு நடிகன் அதை காமெடியாக சொல்கிற மாதிரி கேவலப்படுத்தினவர் இப்போ அவர் வெளியில் வர முடியாமே இருக்கார். அப்பயுமே இவர் சொன்னாராம், எதுக்கு அவர் நடிக்காமல் இருக்கார், அவரை மாதிரி கலைஞன் ஒரு திரைப்பட உலகத்துக்கு தேவை, நடிக்க சொல்லுங்கிற மாதிரி வருத்தப்பட்டுன்னு சொன்னாராம். நல்ல மனுஷன். அதனால் அவர் இறந்ததற்கு மிக வருத்தம் அடைகிறேன். நான் மக்கள் சக்தி சேனலில் உள்ள அனைவரும், நேயர்கள் அனைவரும் வருத்தப்படுகிறோம். நீங்கள் அவரோட படம் உங்களுக்கு பிடிச்சது கீழே எழுதுங்க. எனக்கு பிடிச்சது ரமணா, ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வீடு சிலிண்டர் வரா மாதிரி ரேஷன் சாமான்களும் வீட்டுக்கு வர வைப்பேன்னு அழகாக முதல்ல சொன்னவர் அவர் தான். அதுவும் எனக்கு பிடிச்சது. அவருடைய கொள்கையில் உங்களுக்கு பிடிச்சது என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வருத்தத்துடன் மக்கள் சக்தி.